ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பலவீனரை மீட்பது. பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். சங்கீதம் 82 அதிகாரம் 4வது வசனம். சுவிட்சர்லாந்தில் விடுமுறையை கழிப்பதையா அல்லது பிராக் நகரில் ஆபத்தில் இருக்கும் குழந்தைகளை மீட்டுக் கொள்வதையா? எதை நீ தேர்ந்தெடுப்பாய்? நிக்கோலஸ் வின்டன் என்ற சாதாரண மனிதன் இரண்டாவதை தெரிந்து கொண்டார். அதாவது குழந்தைகளை மீட்டுக் கொள்வதை தெரிந்து கொண்டார். 1938ஆம் ஆண்டு செக்கோஸ்லோவேக்கியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே யுத்தம் ஆரம்பிப்பதைப் போல இருந்தபோது பிராக்கில் உள்ள அகதிகள் முகாமை நிக்கோலஸ் பார்வையிட்ட போது அநேக யூத குழந்தைகள் பரிதாபமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை கவனித்தார். அவர்களுக்கு கட்டாயமாக உதவும்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்தார். 2ஆம் உலகப் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு அங்குள்ள நூற்றுக்கணக்கான குழந்தைகளை பிராக்கிலிருந்து பாதுகாப்பாக பிரிட்டன் தேசத்திற்கு கடத்தி பிரிட்டனை சேர்ந்த குடும்பங்களால் பாதுகாக்கப்பட தேவையான பணத்தை சேகரித்தார். அவருடைய இந்த செயல் சங்கீதம் 82க்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதல்லவா? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து விடுவி, வசனம் 3 என்கின்றார். இந்த சங்கீதத்தை எழுதிய ஆசாப் தன்னுடைய ஜனங்களை தேவையில் இருப்போரின் நலனுக்காக எழும்பும்படி தூண்டுகின்றார். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள், வசனம் 4. நிக்கோலஸ் ஓய்வின்றி உழைத்து அந்த குழந்தைகளை மீட்டது போல சங்கீதக்காரனும் தங்களின் நியாயத்துக்காக பேச முடியாத ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் நீதியையும் பாதுகாப்பையும் தரும்படி அவர்கள் சார்பாக பேசும்படி கூறுகின்றார். தற்காலத்தில் எவ்விடமும் யுத்தத்தினாலும் புயலினாலும் மற்ற கஷ்டங்களினாலும் தேவையில் இருக்கும் மக்களை பார்க்கின்றோம். நம்மால் அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாவிட்டாலும் நாம் ஜெபத்தில் அவர்களை நினைத்து கொள்ளலாம். இந்த சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் எந்த விதத்தில் உதவலாம் என்பதை தேவன் நம் வாழ்வில் காட்டுவார். கூறினவர் லிண்டா வாஷிங்டன். நம்மால் சந்திக்கக்கூடிய பிறரின் மிக அவசர தேவைகள் யாவை? பிறரை மீட்கவும் பாதுகாக்கவும் தேவன் நம்மை எவ்வாறு உருவாக்கியுள்ளார்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.